Hello guys, நம்ம இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த கொஸ்டின்ல என்ன தந்திருக்காங்க? Find acceleration of masses m1 and m2. Assume that m1 equal to m2 equal to m. ஸோ நம்ம கிட்ட வந்து ரெண்டு மாஸ் தந்திருக்காங்க. ஸோ இது வந்து m1, இது வந்து ஒரு பிளாக். அடுத்தது வந்து நம்மளுக்கு ஒரு டிஸ்க் தந்திருக்காங்க. இதோட மாஸ் வந்து m2, இதோட ரேடியஸ் வந்து r. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ரெண்டு m1 இந்த ரெண்டு மாசஸோட ஆக்சிலரேஷனும் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, இந்த ப்ராப்ளம் வந்து நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணலாம். ஸோ இங்க வந்து நம்ம பார்த்தோம்னா இந்த மாஸ் m1 x டிஸ்டன்ஸ் கீழே போச்சுன்னா, ஓகே, ஸோ இந்த ரோப் இந்த ரோப்பும் x டிஸ்டன்ஸ் இந்த மாதிரி ரைட் டைரக்ஷன்ல போகும். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் வந்து x டிஸ்டன்ஸ் கீழே போகுதுன்னா இந்த பாயிண்ட் x டிஸ்டன்ஸ் ரைட்ல போகும். ஸோ நம்ம என்ன சொல்லலாம், இதோட ஆக்சிலரேஷன் ஏனா இந்த ரோப்ல இருக்கிற எல்லா பாயிண்ட்லயும் ஆக்சிலரேஷன் ஏக்கு ஈக்குவலா தான் இருக்கும். இது வந்து மாஸ்லெஸ் புள்ளி. ஓகே, ஸோ மாஸ்லெஸ் புள்ளி. ஸோ அதனால நம்ம இதை பத்தி ரொம்ப யோசிக்க வேண்டாம். ஓகே, ஸோ இது வந்து ஆக்சிலரேஷன் ஏயோட கீழே போகுதுன்னா இந்த ரோப்ல இருக்கிற எல்லா பாயிண்ட்டும் ஆக்சிலரேஷன் ஏயோட தான் மூவ் ஆகும். ஓகே, இந்த ரோப்ல இருக்கிற எல்லா பாயிண்ட்டும் ஆக்சிலரேஷன் ஏயோட தான் மூவ் ஆகும் till this point. ஆனா இந்த m2 இருக்கு இல்லையா, இது வந்து ஆக்சிலரேஷன் ஏயோட மூவ் ஆகாது. இது வந்து வேற எந்த ஆக்சிலரேஷனோட தான் மூவ் ஆகும். ஏன்னா இது வந்து ஒரு ரொட்டேட்டிங்கான பாடி. ஓகே, இது வந்து ரொட்டேட் ஆயிட்டே இருக்கும். ஸோ அதனால இதோட ஆக்சிலரேஷன் வந்து ஏக்கு ஈக்குவலா இருக்காது. ஓகே, ஸோ சப்போஸ் m1 ஓட ஆக்சிலரேஷன் வந்து நம்ம a அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு தெரியும் இந்த பாயிண்ட்லயும் ஆக்சிலரேஷன் ஏயா இருக்கும், இந்த பாயிண்ட்லயும் இந்த ரோப்ல இருக்கிற எல்லா பாயிண்ட்லயும் ஆக்சிலரேஷன் ஏக்கு ஈக்குவலா தான் இருக்கும். ஓகே, ஆனா இந்த மாஸ் m2 ஓட ஆக்சிலரேஷன் வந்து ஏக்கு ஈக்குவலா இருக்காது. ஸோ இதோட ஆக்சிலரேஷன் வந்து நம்ம a1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த m2 ஓட ஆக்சிலரேஷன் வந்து நான் a1 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். a1. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம முதல்ல வந்து இந்த m1க்கான டிரான்ஸ்லேஷனல் ஈக்குவேஷன் எழுதலாம். ஸோ நம்ம இந்த m1 மேல பார்த்தோம்னா இந்த m1 மேல கீழே ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், m1 into g. ஓகே, நான் ரோப்ல டென்ஷன் மார்க் பண்ண மறந்துட்டேன். ஸோ இங்க வந்து டென்ஷன் டீயா இருக்குன்னா இங்கேயும் டென்ஷன் டி, இங்கேயும் டென்ஷன் டி, இங்கேயும் டென்ஷன் வந்து டீயா தான் இருக்கும். ஓகே, சேம் ரோப்னா டென்ஷன் வந்து சேமா தான் இருக்கும். அதுவும் இந்த ரோப்போட ரெண்டு சைட்லயும் டென்ஷன் ஈக்குவலா இருக்கும். ஏன்னா இது வந்து மாஸ்லெஸ் புள்ளி, இந்த புள்ளி கிட்ட மாஸ் கிடையாது. இதே ரொட்டேட்டிங் புள்ளியா இருந்ததுன்னா இந்த டென்ஷன் வந்து டிஃப்ரெண்டா இருந்திருக்கலாம். ஆனா இது வந்து மாஸ்லெஸ் புள்ளி. ஸோ மாஸ்லெஸ் புள்ளினா ரெண்டு சைட்லயும் டென்ஷன் சேமா தான் இருக்கும். ஓகே, ஸோ இதுக்கு மேல வந்து ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது டி. ஓகே, அதுக்கப்புறம் இந்த பிளாக் வந்து கீழே இப்படி ஆக்சிலரேட் ஆகுது. ஸோ m1g minus t equal to m1a. இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் இக்குவேஷன். ஓகே, அடுத்தது வந்து நம்ம இந்த m2க்காக டிரான்ஸ்லேஷனல் ஈக்குவேஷன் எழுதலாம். ஸோ இந்த m2 வந்து எந்த ஃபோர்ஸ் புல் பண்ணுது, இந்த m2 வந்து இந்த டென்ஷன் ஃபோர்ஸ் தான் புல் பண்ணுது. ஸோ இந்த டென்ஷன்னால ஒரு இந்த டென்ஷன்னால இந்த பிளாக் இருக்கு இல்லையா, இந்த பிளாக் வந்து அப்படியே இங்க முன்னாடி மூவ் பண்ணோம் வித் சம் ஆக்சிலரேஷன் a1. ஓகே, ஸோ நம்ம என்ன எழுதலாம், t equal to m2 into a1 இப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இந்த இந்த டிஸ்கோட டிரான்ஸ்லேஷனுக்காக இந்த டி ஃபோர்ஸ் மட்டும்தான் ரெஸ்பான்சிபிள். ஓகே, நீங்க பார்க்கலாம் வேற எந்த ஃபோர்ஸும் கிடையாது, இந்த டி ஃபோர்ஸ் மட்டும்தான் இதை இழுக்குது. ஸோ நம்ம டைரக்டா டி ஈக்குவல் டு m2 into a1 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் இந்த ரெண்டு மாசஸோட டிரான்ஸ்லேஷனல் ஈக்குவேஷன். ஓகே, ஸோ அடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணலாம், அபவுட் இந்த ஹிஞ்ச் இருக்கு இல்லையா இங்க, அபவுட் திஸ் பாயிண்ட் நம்ம இந்த டிஸ்கோட
rotational equation எழுதலாம். ஸோ நம்ம நல்லா பார்த்தோம்னா இந்த டிஸ்க் மேல இந்த டென்ஷன் ஃபோர்ஸ் மட்டும்தான் ஆக்ட் ஆகுது. இந்த டென்ஷன் ஃபோர்ஸ் மட்டும்தான் about this point O டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ ஃபோர்ஸ் இன்டு ஃபோர்ஸ் ஆர். ஸோ இந்த டென்ஷன் வந்து இந்த டிஸ்கை ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல ரொட்டேட் பண்ண ட்ரை பண்ணுது. ஸோ அபவுட் திஸ் பாயிண்ட் O நம்ம டார்க் எழுதலாம். ஸோ டார்க் அபவுட் திஸ் பாயிண்ட் O ஈக்குவல் டு T இன்டு ஆர் which is equal to I into alpha. Okay, alpha வந்து என்னது? Alpha வந்து angular acceleration of this disk about point 2. Okay, so I வந்து என்ன? Moment of inertia of this disk about point. ஏன்னா நம்ம torque about point O தானே calculate பண்றோம். Moment of inertia about point O தான் நம்ம calculate பண்ணோம். So T into R equal to mr square by 2 into alpha. Okay, the equation நம்ம எப்படி எழுதலாம்? ஸோ இப்போ எனக்கு மொத்தமா என்கிட்ட 3 equation இருக்கு. ஓகே, மொத்தமா என்கிட்ட 3 equation இருக்கு. ஓகே, ஸோ அடுத்தது வந்து நம்ம நோ ஸ்லிப்பிங் equation எழுத போறோம். ஓகே, ஸோ நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் நிறைய வாட்டி. ரொட்டேஷனல் ரொட்டேட் ஆகுற புள்ளியில வந்து நோ ஸ்லிப்பிங் கண்டிஷன் ஃபாலோ ஆகும். நோ ஸ்லிப்பிங் கண்டிஷன். ஓகே, ஸோ இந்த நோ ஸ்லிப்பிங் equation நம்ம எழுதலாம். ஓகே, ஸோ இங்க வந்து நம்ம பார்த்தோம்னா இந்த த்ரெட் வந்து ஒரு ஆக்சிலரேஷன் A ஓட மூவ் ஆகுது. ஓகே, இந்த த்ரெட்ல இருக்கிற எல்லா பாயிண்ட்டும் ஆக்சிலரேஷன் A ஓட மூவ் ஆகும். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்டும் ஆக்சிலரேஷன் A ஓட மூவ் ஆகும். ஸோ இந்த டிஸ்கோட பெரிஃபரல் பாயிண்ட் இருக்குல்ல, ஸோ இதுவும் ஆக்சிலரேஷன் A ஓட தான் மூவ் ஆகணும். ஓகே, அப்போ மட்டும்தான் நோ ஸ்லிப்பிங் கண்டிஷன் ஃபாலோ ஆகும். ஸோ நான் அந்த டயக்ராம் கொஞ்சம் பெருசா வரைஞ்சுக்கிறேன். ஸோ இதுதான் நம்மளோட டிஸ்க். ஓகே, இதுதான் நம்மளோட த்ரெட். நம்மளோட த்ரெட். ஓகே, ஸோ த்ரெட்ல வந்து ஆக்சிலரேஷன் எவ்வளவு இருக்கு? த்ரெட்ல வந்து ஆக்சிலரேஷனோட வேல்யூ வந்து A. ஓகே, ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். இது கிட்ட வந்து ஒரு ஆங்குலர் ஆக்சிலரேஷன் இருக்கு ஆல்பா. அதுக்கப்புறம் ஒரு டிரான்ஸ்லேஷனல் ஆக்சிலரேஷன் இருக்கு A1. ஸோ நான் வந்து இந்த பாயிண்ட்ல ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்கணும்னா எவ்வளவு இருக்கும்? இந்த பாயிண்ட்ல நான் ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்கணும்னா இந்த பாயிண்ட்ல ஆக்சிலரேஷனோட வேல்யூ வந்து A1 பிளஸ் R ஆல்பாக்கு ஈக்குவலா இருக்கும். ஸோ நான் என்ன சொல்லலாம்? இந்த ரெண்டு வேல்யூவும் ஈக்குவலா இருக்கணும். இந்த ரெண்டு வேல்யூவும் ஈக்குவலா இருக்கணும். அப்போதான் நோ ஸ்லிப்பிங். ஸோ A ஈக்குவல் டு A1 பிளஸ் R ஆல்பா. ஓகே, ஐ ஹோப் இது கிளியரா இருக்கும். ஸோ இது வந்து என்னோட ஃபோர்த் இக்குவேஷன். ஓகே, ஸோ எனக்கு தேவை இருக்கிற எல்லா இக்குவேஷனும் கிடைச்சிருச்சு. ஸோ நான் ஃபைனலி A1ம் Aயோட வேல்யூவும் நான் கண்டுபிடிக்கணும். ஸோ வாங்க இந்த இக்குவேஷன்ஸ் எல்லாம் சால்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே, ஸோ நம்மளுக்கு ஒரு க்ளூ என்ன தந்திருக்காங்கன்னா, கால்குலேஷன் சிம்பிளிஃபை பண்றதுக்கு என்ன தந்திருக்காங்கன்னா, M1 ஈக்குவல் டு M2 ஈக்குவல் டு M அப்படின்னு தந்திருக்காங்க. ஸோ டென்ஷன் ஈக்குவல் டு M டைம்ஸ் A1. அதே மாதிரி இந்த இக்குவேஷன்ல M1 க்கு பதிலா நான் M சப்ஸ்டிடியூட் பண்றேன். ஸோ mg minus T equal to M into A. ஸோ இந்த டென்ஷன் கேன்சல் ஆயிரும். ஸோ mg equal to M into A plus A1. ஓகே, ஸோ நான் என்ன பண்ணலாம்? இந்த நான் கேன்சல் பண்ணலாம். ஸோ நான் கேன்சல் பண்ணிட்டேன்னா எனக்கு G equal to A1 plus A கிடைக்கும். ஓகே, அடுத்த இக்குவேஷன் நம்ம பார்த்தோம்னா நம்ம இந்த இக்குவேஷன் யூஸ் பண்ணலாம். T into R equal to mr square into alpha. So T into R equal to mr square by 2 times alpha. So இந்த R நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு வந்து T equal to mr alpha divided by 2 அப்படின்னு எனக்கு கிடைக்கும். So நான் என்ன பண்ணலாம்? அதுக்கப்புறம் நம்ம இந்த equation திருப்பி யூஸ் பண்ணலாம். ஓகே, so T equal to M2 into A1. So M2 ஓட வேல்யூ nothing but M.
ஓகே, ஸோ நான் t ஈக்குவல் டு m இன்டூ a1 இப்படி கூட நான் எழுதிக்கலாம். ஓகே, ஸோ என்ன ஆகும், இந்த m-உம் இந்த m-உம் கேன்சல் ஆயிரும். ஸோ a1 ஓட வேல்யூ வந்து r alpha by 2க்கு ஈக்குவலா எனக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த வேல்யூ வந்து நான் இந்த equationல சப்ஸ்டியூட் பண்றேன். ஸோ a ஈக்குவல் டு a1, a1 ஓட வேல்யூ எவ்வளோ, r alpha by 2 plus r alpha. ஸோ a ஓட வேல்யூ வந்து 3r alpha by 2க்கு ஈக்குவலா எனக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ எனக்கு a ஓட வேல்யூ கிடைச்சிருச்சு, a1 ஓட வேல்யூ கிடைச்சிருச்சு. ஸோ இந்த ரெண்டு வேல்யூவும் நான் இந்த equationல சப்ஸ்டியூட் பண்ண போறேன். ஸோ g equal to 3r alpha by 2 plus r alpha by 2. ஓகே, ஸோ எனக்கு என்ன கிடைக்கும், this is equal to 4r alpha by 2 which is equal to 2r alpha. So alpha ஓட வேல்யூ வந்து g by 2r க்கு ஈக்குவலா எனக்கு கிடைக்கும். இதுதான் alpha ஓட வேல்யூ. ஸோ alpha ஓட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ நம்ம a-வும் a1 ஓட வேல்யூவும் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ a ஓட வேல்யூ எவ்வளோ இருக்கும், a ஓட வேல்யூ வந்து 3r by 2 times alpha. alpha ஓட வேல்யூ வந்து g by 2r. ஸோ r கேன்சல் ஆயிரும். ஸோ a ஓட வேல்யூ வந்து 3g by 4. ஓகே, அதே மாதிரி நம்ம a1 ஓட வேல்யூவும் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ a1 ஓட வேல்யூ எவ்வளோ, r alpha by 2. ஸோ r by 2 times alpha. alpha ஓட வேல்யூ வந்து g by 2r. இந்த r நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஸோ a1 equal to g by 4. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட வேல்யூ, a1 ஓட வேல்யூ. ஓகே, ஸோ ஐ ஹோப் இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு கிளியரா இருக்கும்.